வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் அவியல் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். நான் இங்கே 350 கிராம் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், 7 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப் தேங்காய். இப்போ நம்ம செய்யும் முறையை பார்க்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய். இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற நெத்திலி மீனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் மசாலா அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தண்ணி விட்டு மீனோட சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். மீன் 5 நிமிஷத்துக்கு வெந்தா மட்டும் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. அவ்வளவுதான், மீன் அவியல் தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். சுலபமான சுவையான மீன் அவியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டி ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.